Hello friends, welcome back to my channel Super Duper Samayal. இந்த வீடியோல நம்ம ஒரு wedding makeup look தான் பார்க்க போறோம். இது ஒரு most requested video. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க affordable products யூஸ் பண்ணி ஒரு wedding makeup look போடுங்க அப்படினு. இதுவும் வேற lockdown period இருக்குதா. நிறைய பேர் வந்து கல்யாணம் வச்சிருப்பாங்க. அத வந்து postpone பண்ணிருப்பாங்க ஒரு சிலர் வந்து schedule பண்ணது மாதிரியே வீட்லயே ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்காக தான் நான் இந்த look கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம கிட்ட இருக்கிற jewel set-ஆ இருக்கட்டும், அப்புறம் makeup products-ஆ இருக்கட்டும், இத மட்டுமே வச்சு எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம போய் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட ஹையர் பண்ண முடியாது. சோ நம்ம கல்யாணத்துக்கு நம்மளே வந்து மேக்கப் போட்டுக்கலாம். பட் இந்த மேக்கப் வந்து ஒரு 2 to 3 hours மட்டும் தான் ஸ்டே ஆயிருக்கும். ஏன்னா நம்ம போடுறது வந்து இது HD மேக்கப் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்றதுனால இது வந்து கொஞ்ச நேரம் தான் ஸ்டே ஆயிருக்கும். லாக்டவுன்ல கல்யாணம் பண்ணிக்க போற பிரைட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரை நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்ல நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ளீச் இல்லைன்னா நம்ம நேச்சுரலா போடுற ஃபேஸ் பேக் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபேஸை வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் கல்யாணத்து அன்னைக்கு நல்ல பிரைட் லுக் கிடைக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா பிரைமர் அப்ளை பண்ணணும். நிறைய பேர்கிட்ட பிரைமர் இருக்காது. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லை நம்ம ஃபேஸ்ல வந்து பிரைமர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பிரைமர் எதுக்காக போடுறோம்னா நம்ம போடுற மேக்கப்புக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஃபேஸ்ல போடுற மேக்கப் நம்ம ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஸ்கின்னை ரொம்ப சேஃபா இருக்கும். அடுத்து என்னோட கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர் ஐ சர்க்கிள் அப்புறம் வாய் சைட்லலாம் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டரை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். பட் நம்மக்கிட்ட அது இல்லைன்னா நம்ம ஆரஞ்ச் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் இல்லை, அதனால நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது கூட ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பியூட்டி பிளெண்டரை வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் கான்டோர் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 in 1. ஒரு சைட் கான்டோர் இருக்கும், இன்னொரு சைட் ஹைலைட்டர் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணி என்னோட கீழே இருக்க அண்டர் ஐ சர்க்கிள் அப்புறம் நம்மளோட பிக்மெண்டட் ஏரியாஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். இதை வச்சு நான் என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் இல்லைன்னா பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபவுண்டேஷனை எப்படி சூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு எந்த ஷேட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். பார்த்த உடனே நம்ம பிரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஷேடுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். நான் இப்போ லாக்மே ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸில் வந்து டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபிங்கர்ஸை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் நல்லா அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ADS ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிளாக் கலர் தான், பட் இன்னும் புதுசாக இப்போலாம் க்ரீன் கலரில் வருது. நம்ம மேக்கப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெட்டிங்காக பண்ணுறோம். அந்த டைம் வந்து நம்ம ப்ராக்டிஸே இல்லாமல் நம்ம ஐப்ரோஸ் ட்ரா பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஓவரால் மேக்கப்பையுமே அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ முன்னாடியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அன்னைய டேக்கு நீங்கள் ஐப்ரோஸ் நல்லா போடுங்க. அடுத்து நான் லேஷஸ்ல வந்து மஸ்காராஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மேலையும் கீழையும் ரெண்டுத்துலயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்ககிட்ட ஐ ஷேடோ பேலட் இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட சாரீ கலர் வந்து பிங்க் கலர். ஸோ அதனால ஒரு பிங்க் ஷேடை எடுத்து என்னோட க்ரீஸ் லைனில் உள்ள வெளியே அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணல, என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சே நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பிரான்ஸ் ஷேடை நான் என்னோட ஐ லிட்ஸ்ல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ ஷேடை போடுறதுல வந்து அந்த அளவு நான் பெர்ஃபெக்ட் இல்லை, எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவு தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நான் வந்து ஃபேக் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேக் லேஷஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட நான் யூஸ் பண்ணுற க்ளூ பார்த்தீங்கன்னா மிஸ் கிளேர் க்ளூ. இதை வந்து கொஞ்சமாக நம்ம அந்த லேஷஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் காய வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நான் ஐலைனர்ஸ் போட்டுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது டாஸ்லர் லிக்விட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லுக்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம விங்ட் ஐலைனர் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம நல்ல டார்க்கா அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு நம்ம கண்ணு ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். அடுத்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போறேன். நான் யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா மேட்மி லிப்ஸ்டிக். நான் ஒரு நல்ல டார்க் ரெட் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். நம்ம நல்ல டார்க்கா போட்டாதான் நம்ம போட்டோஸ்க்கெல்லாம் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து நான் இந்த லைட் பிங்க் லிப்ஸ்டிக்கை கொஞ்சமா என்னோட ஃபிங்கர்ஸ்ல எடுத்து நான் இதை பிளஷ்ஷா யூஸ் பண்ணிக்க போறேன். ரெண்டு பக்கமுமே நான் இதை போட்டுக்க போறேன். ரொம்ப லைட்டா தான் நம்ம போடணும், ரொம்ப டார்க்கா போட்டா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ நான் கடைசியாக ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டரை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்லலாம் நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஹைலைட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹைலைட்டர் இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மேக்கப்பில் பெண்டிங் இருக்கிறது ஒன்று தான், பொட்டு மட்டும்தான் வைக்கணும். கல்யாண பொண்ணு வந்து நல்ல தெருப்பாக பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் மெரூன் கலரில் வச்சா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து நான் வந்து ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான், பொண்ணு ரெடி ஆயாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னோட கல்யாண சாரியே வேர் பண்ணி நான் இந்த லுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கல்யாண மெமரிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.